மலாய்க்காரருடன் சண்டையிட்டதற்காக சீனாவுக்கு திரும்பிச் செல்லுங்கள் என்று ஒரு ஆசிரியர் ஒரு மாணவரிடம் கூறுவதைக் காட்டும் ஆடியோ கிளிப் வைரலானதை தொடர்ந்து கல்வி அமைச்சு உள் விசாரணையை தொடங்கியுள்ளது. கல்வி முறைக்குள் இனவெறி கருத்துக்கள் அல்லது பாகுபாட்டை பொறுத்துக் கொள்ளாது என்றும் பாதுகாப்பான மற்றும் உள்ளடக்கிய கற்றல் சூழலை வளர்ப்பதில் உறுதியாக இருப்பதாகவும் அமைச்சு வலியுறுத்தியது. பரவலாக பரப்பப்பட்ட ஆடியோ கிளிப்பில் மாணவரின் உறவினர் என்று கூறிக்கொள்ளும் ஒரு நபர் ஆசிரியரை எதிர்கொண்டு சீனாவுக்கு திரும்பிச் செல்லுங்கள் என்று மாணவரிடம் கூறிவிட்டீர்களா என்று கேட்டார். ஆசிரியர் கூறியதை ஒப்புக்கொண்டார். எஃப்எம்டியின் கூற்றுப்படி ஆசிரியர் மாணவரை முட்டாள் என்று அழைத்ததாகவும் குப்பை தொட்டிக்கு அருகில் உட்காரும்படி அறிவுறுத்தியதாகவும் கூறப்படுகிறது. மலாய் மொழி பேச இயலாமை குறித்து மாணவரின் பெற்றோரையும் ஆசிரியர் விமர்சித்ததாக கூறப்படுகிறது. அந்த நபர் தனது அடையாளத்தை வெளியிட மறுத்தபோது தனது தனியுரிமையை ஆக்கிரமித்ததற்காக அதிகாரிகளிடம் புகார் செய்வதாக அவர் அச்சுறுத்தியதாக கூறப்படுகிறது. மேலும் தான் மருத்துவ விடுப்பில் இருப்பதாகவும் போலீஸ் அதிகாரியான தனது கணவர் தனது தொலைபேசி எண்ணை வைத்து அந்த நபரை கண்காணிக்க முடியும் என்றும் அவர் எச்சரித்தார்.